Hi students, good afternoon to everybody. Last class we saw the lesson IDGA part 1. Today we are going to see the second part of the lesson. Let's move on to the lesson. Okay, last class part 1ல நம்ம ஹமீத் பற்றியும் ஸோ அவனோட மதர் ஃபாதர் பற்றி அவங்களோட கிராணி கூட அவன் இருந்தது. ஸோ அவன் வந்து இட்கா பிளேஸ்க்கு எப்படி போனான் அது எல்லாத்தையும் பார்த்தோம். திஸ் பார்ட் ஸோ ஹமீத் வந்து இட்காவில் என்னென்ன பண்ணுறான் ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் லிசன். Soon the roads began to get crowded. Some people were on tongas and ekkas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last, the Idgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. Okay, see the paragraph. Soon the roads began to get crowded. ஸோ வேகமாகவே என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் க்ரௌடு ரொம்ப கூட்டம் கூடிருச்சு. சம் பீப்புள் வேர் ஆன் டொங்காஸ் அண்ட் எக்காஸ். டொங்கா மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த குதிரை வண்டி தான். லெட்ஸ் see the picture. இந்த டாப்பில் இருக்க பிக்சர் தான் டொங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ டொங்கானா ஒன்றும் கிடையாது, ஸோ குதிரை வண்டி தான். ஸோ அப்போ இருந்த புல்லக் கார்ட் பார்த்துருப்பீங்கன்னா மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க புல்லக் கார்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது குதிரை வண்டின்னு சொல்வோம் இல்லையா நம்ம, அதுதான் இது. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டொங்கா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எக்காவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒருத்தர் மட்டும் போகிற மாதிரி ரொம்ப அந்த பழைய காலத்துலலாம் இருந்த ஒரு வண்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் செகண்ட் ஒன், பாட்டமில் இருக்கிற பிக்சர் தான் வந்து எக்காஸ். ஓகேவா? த டேஸில் வந்துட்டு சம் பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டொங்காஸ்லேயும் எக்காஸ்லேயும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சம் இன் மோட்டார் கார்ஸ், அவங்க சிலர் வந்து காரில் வந்திருந்தாங்க. ஆல் வியரிங் பர்ஃப்யூம். ஸோ ரிச் பீப்புள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் வாசனையாக இருக்கும். ஆல் பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட். ஆனால் எல்லாருக்குமே எப்படி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டோடு இருக்காங்க. த சில்ட்ரன் வேர் அ காம் அண்ட் கண்டென்டட் லாட். அதாவது சில்ட்ரன் வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம், ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அண்ட் கண்டென்டட் லாட், அப்படி அந்த நாள் வந்துருச்சு இல்லையா, ஸோ மன நிறைவோடு இருக்காங்க. ஏன் அவங்க அமைதியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நியூ பிளேஸ், ஏன்னா அது வந்து டவுனு. ஸோ நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த டொங்கா எக்கா இந்த மோட்டார் கார்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கண்டென்டடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரிதிங் இன் த டவுன் வாஸ் வண்டர்ஃபுல். எஸ், சொன்ன மாதிரி தான் வில்லேஜ் சில்ட்ரனுக்கு டவுனில் இருக்க எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்கும். வாட் எவர் காட் தேர் ஐ தே ஸ்டுட் அண்ட் கேப்ட் அட் இட் வித் ஒண்டர். வாட் எவர் காட் தேர் ஐ, ஸோ எதெல்லாம் அவங்க கண்ணுக்கு படுதோ தே ஸ்டுட் அண்ட் கேப்டுனா என்ன, ஸ்டார்ட், அங்கேயே அதை உத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கேப்டு மீன்ஸ் ஸ்டார்ட். அட் லாஸ்ட் த இட்கா கேம் இன்டு வீவ். இப்போது கடைசியில் என்னாச்சு, அதை பார்க்குறதுக்காக எல்லாம் வந்தாச்சு, பார்த்தாச்சு. தே வேர் ரோ அப்பான் ரோ ஆஃப் வர்ஷிப்பர்ஸ் அஸ் ஃபார் அஸ் த ஐ குட் see. ஸோ வர்ஷிப்பர்ஸ் எல்லாருமே வந்தாச்சு. அவங்க அதை பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக வரிசையில் எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. நியூகமர்ஸ் லைன்ட் themselves behind the ones
already there. Newcomers புதுசாக வந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி லைனில் நின்றுட்டுருக்கவங்க கூட பின்னாடி போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. The prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendors' stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses, and camels. You paid 1 paise and had 25 rounds of fun. Mahmoud and Mohsin and Nuri and other boys mounted the horses and camels. Hamid watched them from a distance. All he had were 3 paises. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys: soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. The prayer was over. அந்த ப்ரேயர் என்னாச்சு, ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. மென் embraced each other. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இத்கா முடிஞ்சதுக்கப்புறமே, இந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் எல்லாமே என்ன பண்ணிப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் வார கட்டி தழுவிப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்காங்க இல்லையா. ஸோ டாப்பில் இருக்க பிக்சர் பாருங்கள். ஸோ அந்த பிக்சரில் இருக்க மாதிரி எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாங்க. They descended on the sweet and toy vendors' stores like an army moving to attack. ஸோ இந்த ப்ரேயர் முடிஞ்சதுமே எல்லாருமே வந்துட்டு பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்வீட்டுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா டாய் வெண்டர்ஸ்கிட்டையும் எப்படி போகிறாங்கன்னா, ஒரு ஆர்மி மேன் வந்து ஒரு அதர்ஸ் சோல்ஜர்ஸ், தட் மீன்ஸ் எதிரிகளை அட்டாக் பண்ண போகும்போது எப்படி போவாங்களோ அந்த மாதிரி கூட்டமாக என்ன பண்ணுறாங்க. ஸோ ஸ்டோர்ஸ், ஸ்வீட் வெண்டர்ஸ்கிட்டையும் டாய் வெண்டர்ஸ்கிட்டையும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, படையெடுத்து போகிறாங்க. There was a merry-go-round with wooden elephants, horses and camels. merry-go-roundனா நமக்கு தெரியும், ராட்டனத்தில் வந்து ஹுடனில் இருக்க எலிஃபண்ட்டு, ஹார்சஸ், கேமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் எல்லாருமே விளையாடுறதுக்கு போகிறாங்க. லெட்ஸ் see the picture. இந்த பாட்டமில் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து merry-go-round. இதுலேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆடிருப்போம். So there was a merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paise and had 25 rounds of fun. So 1 paise நீங்கள் பெய்ட் பண்ணிங்கன்னா 25 ரவுண்ட்ஸ் என்ன பண்ணலாம், அந்த merry-go-roundல நம்ம என்ன பண்ணலாம், சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Mahmoud and Mohsin and Nuri and other boys mounted the horses and camels. ஸோ மமூத், மொசின் அண்ட் நூரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த merry-go-roundல ப்ளே பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஹமீத் வாட்ச் தெம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். ஹமீத் வந்து இது எல்லாத்தையுமே டிஸ்டன்ஸில் இருந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஆல் ஹி ஹேட் வேர் 3 paises. அவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, 1 paise கொடுத்துட்டு விளையாடுறதுக்கு போனாங்க. ஹமீத் கிட்ட வந்து 3 paises இருக்குது. He couldn't part with a third of his treasure for a new miserable rounds. அதாவது தேவையில்லாத இந்த merry-go-round சுற்றுறதுக்காக அவனில் இருக்கிற 1/3 அவன் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணணுமா. அவன்கிட்ட இருக்கிறது 3 paise, அதில் 1/3 என்ன பண்ணோம், இந்த மிஸ்ரபிள் ரவுண்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. They were soon done with their rides. அவங்க எல்லாருமே அவங்களோட ரைடை முடிச்சிட்டாங்க. Then it was time for the toys. இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா டாய்ஸ் வாங்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. There was a row of stalls on one side with all kinds of toys. ஒரு ரோவில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டாய்ஸ் தான் இருக்குது. soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஸோ
சோல்ஜர்ஸ், மில்க்மெய்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே அங்கே கிங்ஸு, மினிஸ்டர்ஸு, வாட்டர் கேரியர்ஸ், தண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி வாஷர் உமன் அண்ட் ஹோலி மேன், இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே அந்த ரோவில் இருக்குது. A mammoth but a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Noori got a lawyer. Those toys cost 2 paise each. Hamid had only 3 paises. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought seasoned seed candy, others gulab jamuns or halwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. மம்மூத் வந்து என்ன வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்மேன். அவர் வந்து காக்கி ட்ரெஸ்ஸில் இருக்கார். அவரோட டர்பன் மீன்ஸ் அவரோட தலைப்பாகை வந்து ரெட் கலரில் இருக்குது. அவரோட ஷோல்டரில் கன் வச்சுருக்க மாதிரி ஒரு போலீஸ்மேனை வாங்குறாரு. மொசின் பாட் அ வாட்டர் கேரியர் வைல் நூரி காட் அ லாயர். மொசின் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேரியர் வாங்கிட்டா. நூரி வந்து என்ன வாங்கிட்டான்னா, லாயர் வாங்கியிருக்கா. தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 paise ஈச். அந்த காஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டாய்ஸோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 paise இருக்குது. ஹமீத் ஆட் ஒன்லி 3 paises. ஹமீத் கிட்ட எவ்வளோ இருக்குது? 3 paises மட்டும்தான் இருக்குது. ஹவு குட் ஹி பை சச் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ்? அவன்கிட்ட இருக்கிறதே 3 paises தான். ஸோ இவ்வளோ எக்ஸ்பான்சிவாக இருக்கிற டாய்ஸை அவனால் எப்படி வாங்க முடியும்? இஃப் தே ட்ராப்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் தே வுட் பி ஸ்மாஷ்ட் டு பிட்ஸ். இப்போ அவங்க கையில் வச்சுருக்க அந்த டாய்ஸ் வந்துட்டு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகிடும்? ஸோ கீழே விழுந்த உடனே அப்படியே பிட்டாக என்ன ஆகிடும்? ஸ்மாஷ் ஆகிடும். இஃப் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபெல் ஆன் தேம் த கலர் வுட் ரன். அது மேலே வந்து நம்ம துளி வாட்டர் பட்டாலும் என்ன ஆகிடும்? அதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்? ஓடி போயிடும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். பட் ஹி லுக்ட் அட் தெம் ஹங்க்ரிலி அண்ட் விஷ் ஹி குட் ஹோல்ட் தெம் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஃபார் ஜஸ்ட் அ மொமெண்ட் ஆர் டூ. பட் அப்படி இருந்தாலும், அப்படி தோணுச்சுனாலும் அவனுக்கு வந்து அதை எப்படி பார்க்குறான்னா, ஹங்க்ரிலி, அதாவது இந்த இடத்துல பசி கிடையாது. இந்த இடத்துல வந்து அப்படியே வச்சோம், நம்மளும் வாங்கியிருந்தால் நல்லா இருக்குமே, நம்மக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு என்ன பண்ணுறான் அவன் பார்க்குறான். ஸோ கொஞ்ச நேரம் நம்மளோட ஒரு செகண்டை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கையில் அதை தொட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ன பண்ணுறான் அவன் ஆசைப்படுறான். ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். டாய்ஸ் முடிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு ரைடு போயிட்டு வந்தாச்சு, டாய்ஸ் பார்த்தாச்சு, இப்போது ஸ்வீட்ஸ் வந்திருக்காங்க. சம்மன் பாட் சீசிங் சீட் கேண்டி, அதர்ஸ் குலாப் ஜாமுன்ஸ் ஆர் அல்வா. சீசிங் சீட் கேண்டினா என்னென்னா எள்ளுருண்டையும் அப்புறம் வந்துட்டு குலாப் ஜாமுன் வாங்குறாங்க, அல்வா வாங்குறாங்க. தே ஸ்மாக்ட் தர் லிப்ஸ் வித் ரிலீஷ். ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். Smacked means open and close lips noisily to show enjoyment. அவங்களோட லிப்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை அவங்க என்ன பண்ணுறது, காட்டுறாங்க சத்தமாக. ஓகே, ரிலீஷ் மீன்ஸ் என்னென்னா என்ஜாய்டு தான். ஸோ அதை சாப்பிடும்போது அவங்களோட ப்ளஷர், அவங்களோட ஹாப்பி தான் வந்து ரிலீஷ் அப்படி சொல்கிறாங்க. ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். ஹமீத் மட்டும் அதில் என்ன ஆகலை, கலந்துக்கல, மூவ் ஆயிட்டாங்க. ஓகே, லெட்ஸ் see the glossary. Gapped means stared. Smack your lips. Open and close lips noisily to show enjoyment. Released, enjoyed or took pleasure in the taste. இந்த பார்ட் 2ல் நம்ம ஹமீத் வந்து இத்காவில் போயிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு ஸோ என்னென்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரைடுக்கு போனாங்க, அப்புறம் என்ன செஞ்சாங்க, ஸ்வீட் சாப்பிட்டாங்க, அப்புறம் வந்துட்டு
டாய்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஸோ ரீடிங் ப்ராக்டிஸ் நல்லா கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.